வணக்கம். நான் பார்ப்பதற்கு ஒரு நிஜம் ஒன்று இருக்கிறேனா? ஆம். இது எப்படி என்று கடைசி வரை பாருங்கள். நீங்களும் என்னை இப்படி எளிதாக உருவாக்கலாம். அதற்கு முன்னால் நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவியுங்கள். சரி, வாருங்கள். இதை எப்படி எளிதாக குறுகிய நேரத்திலேயே உருவாக்க முடியும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கு பார்க்கலாம். ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனலுங்க. நான் உங்கள் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் வைரலாக போயிட்டுருக்க ஏஐ வீடியோஸை எப்படி நம்ம ஃபோன்லேயே அது வித்தின் 2 மினிட்ஸில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஸ்டெப் 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட மொபைலில் இந்த மாதிரி சாட் ஜிபிடியை பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி இப்படி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரெடிஷ்னலான இந்தியன் நியூஸ் ஆங்கரோட இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணாங்க. இதுதான் நம்மளோட ப்ரைம் அண்ட் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். இப்போது சாட் ஜிபிடியில் நீங்கள் 2 மெத்தடில் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆஸ்க் எனிதிங் இருக்குங்களா? இங்கே வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி, சொந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் இதில் கொடுத்து இந்த மாதிரியான ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க. இல்லை சில பேருக்கு வந்து இது கூட கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக இருக்கும். அதனால் வந்து நம்ம செகண்ட் மெத்தட் போய்க்கலாம். அதை இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஓனாக கிரியேட் பண்ண இமேஜுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூட உங்களோட ஃபேவரட் இமேஜ் வந்து கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதை வந்து ஒரு இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த சாட் ஜிபிடியில் இங்கே பாருங்கள், ஏட் ஆன் இருக்குங்களா ஆப்ஷனு, இங்கே ஃபோட்டோஸில் கொடுத்து இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் ஐ நீட் ஒன் ப்ராப்பர் ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் இமேஜ் அப்படி நீங்கள் கேட்டிங்கனாலே ஏஐ வந்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு வித்தவுட் காப்பி ரைட்டில் ரொம்ப ஒரு சேஃபான ப்ராம்ப்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு யூனிக்கான சேஃப்டியான ஃபேஸு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தவுட் காப்பி ரைட்டில் ரொம்ப ஒரு சேஃபான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து இது கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். இங்கே டெக்ஸ்டைல் இருக்குங்களா, அது பாருங்க, இந்த இமேஜில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வேணாம்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களோட பேரோ இல்லை வந்து உங்களோட யூடியூப் சேனல் நேமே கொடுத்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு வித்தவுட் காப்பி ரைட்டில் சேஃப்டியான ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆச்சுங்க. இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் டெஸ்ட் கொடுத்து இதை வந்து ஒரு காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் லியோனார்டோ.ஏஐன்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதை வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் அதோட ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இங்கே பாருங்கள், 3 டாட் கொடுக்குறது பார்க்குறேன். இங்கே வந்து நான் டெஸ்க்டாப் சைட் கூட நான் எனேபிள் பண்ணல, அப்படியே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ வந்து கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடிங்க, என்னோட சார்பாகவும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாகவும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. இதை வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கட்டும். இல்லைன்னா யூடியூப்பில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் வந்து ட்ரெண்டிங்காக வைரலாக போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக யாரும் வந்து தவறாக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கனிவாக கேட்டுட்டதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளுங்க. இப்போ வந்து வீடியோ கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 122 காயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. இது வந்து டெய்லி 150 காயின் கொடுப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ 122 காமிக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு இதுவே போதுமானது. ஓகேங்களா? இப்போது இங்கே செட்டிங் ஆப்ஷன் இருக்குங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மாடல் அண்ட் ப்ரெசெட்னு இருக்குங்க. இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. போனிக்ஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸ் இருக்குது, சினிமேட்டிக் அனிமின்னு இருக்கும். நம்ம சினிமேட்டிக் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டைல் சினிமேட்டிக்லேயே இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் மீடியம்லேயே இருக்கட்டும், ஜென்ரேஷன் மோடு ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும், இமேஜ் டைமென்ஷன் ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபுல் லென்த் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 16:9 இதான் வந்து யூடியூபோட ஃபுல் லென்த் வீடியோவோட ரேஷியோ, இதுலேயே இருக்கட்டும். இல்லை நீங்கள் ஷார்ட்ஸுக்கு ரெடி பண்ண போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள், கஸ்டம்னு இருக்குங்களா, அதில் போய் டிக்டாக் சைஸ் கொடுத்துக்குங்க. அதான் யூடியூபோட ஷார்ட் சைஸ், அதாவது 9:16. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அது வேண்டாம். ஏன்னா ஃபுல் லென்த் வீடியோ தான் பண்ண போகிறோம். இதுலேயே இருக்கட்டும். இப்போது இது வந்து மீடியம்லேயே இருக்கட்டுங்க. கீழே நம்பர் ஆஃப் இமேஜ்னு இருக்குது பாருங்கள், இது வந்து 4லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், செட்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் அ ப்ராம்ப்ட்னு இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போ சாட் ஜிபிடியில் ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் காப்பி பண்ணேன் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே ஜென்ரேட்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. இப்போ பாருங்கள், வித்தின் ஃபியூ செகண்டில் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரியலிஸ்டிக்கான இமேஜ் வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காதுங்க. நம்ம சேனலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரன்னிங் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ செகண்ட் எடுக்குது, நீங்களே பாருங்கள். டக்குன்னு பியூட்டிஃபுல்லான இமேஜ் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும்.
இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆயிருங்க. சரிங்களா? ஒவ்வொரு இமேஜ் மட்டும் வந்து கிளிக் டு வியூன்னு வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ரியலிஸ்டிக்கான இமேஜ் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்குது. இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாக இருக்குது. எது நம்மளுக்கு பிடிச்சிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ, இது உங்களுக்கு எதுவுமே கன்வீனியன்ட்டாக இல்லைன்னா மறுபடியும் ரீஜெனரேட் கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் ஃபியூ செகண்ட் தான் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கொடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த காயின்ஸ் குறைஞ்சிட்டு வருது பாருங்கள். 94 வந்துருச்சு, 122 இருந்துச்சு, இப்போ 94 வந்துருச்சு. இதுவே நம்மளுக்கு போதுமானது. இன்னும் ஒரு 4-5 டைம் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இமேஜ் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது கிளிக் டு வியூ கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை டவுன்லோடு கொடுத்துக்குங்க. இப்போது இந்த மாதிரி டவுன்லோட் அகைன் கேட்கும், மறுபடியும் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒரு இமேஜ் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு நியூஸ் ஆங்கர் வந்து, அதுவும் இந்தியன் நியூஸ் ஆங்கரோட இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போங்க உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிட்டோம், அதை வச்சு இமேஜ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இமேஜை வச்சு எப்படி நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் உங்களோட மொபைலில் இருக்கிற க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே www.com ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதை வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் டெஸ்க்டாப் சைட் தான் நான் கொடுத்துருக்கேங்க. அப்போ தான் அது கன்வீனியன்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், அங்கங்கே தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏஐ அவதார்னு ஒரு டேப் இருக்கும் இந்த ஹோம் பேஜில். சரிங்களா? இங்கே இதை டேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகுங்க. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ இங்கே மேலே நேராக வந்து அப்லோட் ஃபேஸ் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணலாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இமேஜ் வந்து நம்மளுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏதாவது இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேறு ஃபோட்டோ ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா இந்த ஆப்ஷனில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ராப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சேஞ்ச் பேக்ரவுண்ட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணுறோம், நம்மளுக்கு இதுவே போதுமானது. ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள், ஏஐ வாய்ஸ்ன்னு இருக்குங்களா? இப்போது இதில் வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் வந்து அது என்ன பேசணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதுக்காக வந்து இங்கே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து ஏஐ வாய்ஸ் ஓவர் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அது இங்கே டெஸ்ட்டில் கொடுத்து நீங்கள் அதை பேச வைக்கலாம். 1. 2வது வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதை வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். 2. 3வது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு, நீங்கள் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வாய்ஸ் ஓவர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இங்கே நான் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு அது வீடியோ ப்ளே ஆகும்போது உங்களுக்கு புரியும். அதாவது என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ இங்கே கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து தமிழ் அண்ட் இந்தியன் ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், லாங்குவேஜ் அண்ட் அசென்ட்னு இருக்கும். இப்போது இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். தமிழ் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 3 சஜஸ்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு வள்ளுவர், பல்லவி, அதர்வான்னு சொல்லி. இப்போ நான் வந்து பல்லவி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பல்லவி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் பொருளீட்டுவது நலமாய் வாழ்வதற்கு மன அழுத்தத்தினால். ஓகேங்களா? இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கீழே பாருங்கள், செலக்ட்னு இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு இமேஜ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டோம். யார் வந்து எந்த வயசில் பேசணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் நம்ம வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து சிம்பிளாக இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். நம்மளோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஜென்ரேட் டாக்கிங் அவதார்னு இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட் எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஜெனரேட்னு கேட்குதுங்களா? மறுபடியும் கொடுங்க. பார்த்தீங்களா? இப்போ ரெடின்னு வந்துருச்சு. இப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். வணக்கம். உங்களை இந்த டைகிரோனிஸ் டெக் ஸ்டுடியோ மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரம் ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. இப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஈவன் நீங்கள் வேணால் பார்க்கும்போது வேணால் இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணும்போதுங்க ஒரு 3 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு வந்து லியோனார்டோவில் இமேஜை ஜென்ரேட் பண்ணுறீங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளேயே அது பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா www.comல வந்து நீங்கள் இந்த இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணி
வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவாக மாற்றிட்டீங்க. இது வந்து நீங்கள் ஓனாக பண்ணும்போது 3 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துங்க ஏஐ வாய்ஸாக இருக்குது. சில பேத்துக்கு வந்து அது அன்கன்வீனியன்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ஒரு ரியல் அன்சார் வந்து ஏங்க பேசுகிற மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ அங்கே வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோடு கொடுத்துக்கலாம். டவுன்லோடில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஃபைன். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் 11 லேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்னு இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை வந்து பண்ணிவிட்டு இங்கே அப்படியே கொஞ்சம் ரைட் மூவ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வாய்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நிறையா வாய்ஸ் வரும் உங்களுக்கு. ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே கலந்து வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ் தான் நம்ம பேச சொல்லணும். அதனால் இங்கே வந்து சர்ச் பாக்ஸில் சர்ச் வாய்ஸஸில் தமிழ்னு டைப் பண்ணலாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா மேல்ஸு, ஃபீமேல்ஸு எல்லாம் பேசின வாய்ஸ் வந்து கலந்த ஒரு மாடல் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இங்கே ஒவ்வொன்றா செக் பண்ணல எது பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்க்கலாங்களா, எது ஷூட் ஆகுன்னு சொல்லி. இப்போ ஹர்னி நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பெட்டராக இருக்குமான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இந்த குரல் ஒவ்வொரு வார்த்தையாலும் உங்கள் உள்ளத்தை தொட்டு ஒரு நேர்த்தியான அனுபவம் போல தோன்ற வைக்கும். வாங்க நம்ம இப்போ புதுசா ஒண்ணு பண்ண போறோம். உங்க குரலை பயன்படுத்தி ஒரு அசத்தலான ஆடியோவை உருவாக்கலாம். கப்பல் மெல்ல. இப்போது கவனமாக கேளுங்கள். வெகு காலத்திற்கு முன்பு இந்த குரல் இதமாகவும் அமைதியாகவும் ஒரு சீரான தாளத்தில் கேட்பவர்களை வசீகரித்து. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வாய்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வாய்ஸ் வந்து ஹர்னி கான்ஃபிடென்ட் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன பேஷன் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வாய்ஸு வந்து ரெடி பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கிரியேட் ஸ்பீச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கிளிக் கொடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும், ஜென்ரேட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம். வணக்கம். உங்களை இந்த டைரோனிஸ் டெக் ஸ்டுடியோ மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரம் ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. இது ஒரு டைப்புங்க. இது டைப் 2 பாருங்கள். வணக்கம். உங்களை இந்த டைரோனிஸ் டெக் ஸ்டுடியோ மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் ஸ்பீடாக போதுங்களா, இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் இருக்குது, இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகேங்களா? ஃபைன். இப்போது இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. டேரெக்டாக இப்போ நம்ம அந்த 11 லேப்ஸ் டப்குள்ளே போய்க்கலாம். இங்கே அதே மாதிரி மறுபடியும் வந்து ஏஐவை தான் சூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபேஸ் போட்டோன்னு இருக்குங்களா, மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம், வேறு வழி இல்லைங்க. ஏன்னா இப்போ வாய்ஸ் நம்ம மாற்றிக்கிறோம். அதனால் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அப்லோட் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா இப்போ வாய்ஸை, அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு மீடியா பிக்கரில் போயிட்டு ஒவ்வொரு ஃபோனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இது மாறும். நீங்கள் ஆடியோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போது இங்கே 11 லேப்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் டாக்கிங் அவதார்ன்னு இருக்குது பாருங்கள், ஜென்ரேட்னு சொல்லி, அதை நீங்கள் கொடுத்துடலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரிவியூ பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. வணக்கம். உங்களை இந்த டைரோனிஸ் டெக் ஸ்டுடியோ மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரம் ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. பார்த்தீங்கன்னா இதோட லிப் மூவ்மெண்ட்டு கூட வந்து ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகி வந்திருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ இமேஜ் வந்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஸ்பீச்சும் கொடுத்துட்டோம். ஃபைனலாக நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டுங்க. இப்போ வந்து இதில் வரக்கூடிய அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், வாங்க. ஸோ இப்போ வீடியோவில் இருக்கிற வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஎன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போது உள்ளே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மார்க் கொடுங்க. இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. வீடியோ பேஸ்டு டிக் பண்ணி இருக்கட்டும், சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணி இங்கே கிளிக் கொடுத்துக்கலாம், செலக்ட் கொடுத்துக்கலாம். செலக்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க.
இப்போ எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா டேப் இருக்கும் பாருங்க, அதை வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க, டெலிட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே ஒரிஜினல் இருக்குங்களா, இதுதான் மெயின். இதை கொடுத்துட்டு என்ன ஃபுல் லென்த் வீடியோவா ஷார்ட்ஸாக நம்ம கேட்கும், நம்ம வந்து ஃபுல் லென்த் வீடியோ தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ரேஷியோ கொடுத்துக்குங்க 16:9. ஓகேங்களா, இப்போ டிக் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து வீடியோ ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் மார்க் இருக்குதுங்களா, அது எப்படி நம்ம ஹைடு பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இமேஜ் ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணி ஃபோட்டோஸில் போய்க்கிங்க, போயிட்டு ஃபோட்டோஸ் கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இமேஜ் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மறுபடியும் எடுத்துக்கங்க. இப்போ வீடியோ தான், இப்போ இமேஜை வச்சு நம்ம வீடியோ கிரியேட் பண்ணோம். இப்போ அதே இமேஜை வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த இமேஜை இந்த வீடியோ மேலே கவர் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க. இப்படி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு வீடியோ மாதிரியே இருக்கட்டும். இப்போது இதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டாந்து வச்சுருங்க இந்த இமேஜை. ஓகேங்களா, ஃபைன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போது இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்கே ரேடியல் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ நம்ம ரெக்டாங்கிளே வச்சுக்கலாம். இப்போது அது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து இந்த வாட்டர் மார்க் இருக்குது பாருங்க, இங்கே இது இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இங்கே பாருங்கள், எந்த ஒரு பிளரும் கூட அங்கே அந்த இடத்துல இல்லை, பேக்ரவுண்ட் அப்படியே இருக்குது. அங்கே நம்ம மாஸ்க் வச்சதுக்கான அடையாளமே அங்கே இருக்காது. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் டிக் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்களா, கடைசி வரைக்கும் இந்த வாட்டர் மார்க் வரது பாருங்க. வணக்கம். உங்களை இந்த டைரோனிஸ் டெக் ஸ்டுடியோ மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரம் ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு 5.5 MB தான் ஆகுது. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ தான் எங்கள் கான்செப்ட் கம்ப்ளீட்டு. ஸோ என்னோடய வீடியோ வந்து இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில். என்னோட இந்த அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான எஜுகேஷன் டியூட்டோரியல் பர்பஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை அதை சரி செஞ்சுக்கிட்டு இதை விட ஒரு பெட்டரான வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.